வணக்கம் மக்களே, நான் உங்கள் பாரதி. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பிராக்டிகல் முடிஞ்சது. அதோட ரிசல்ட் வந்துருச்சு. எல்லாரும் வந்து என் ரிசல்ட் என்ன? என் ரிசல்ட் நிறைய பேர் கேட்டாங்க. அதாவது என்னன்னா, நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போதே சொன்னேன். நான் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன் போல. எனக்கு எனக்கு மார்க் கம்மியா தான் வரும். அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே தாங்க வந்திருக்கு. வேற எதுவும் இல்ல. மொத்தமா சேர்த்து 38 மார்க் வந்திருக்கு. இதோ மார்க் நான் போடுறேன் பார்த்துக்கோங்க. இந்த 38 வந்து ஓகேவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இருங்க எனக்கு ஏன் மார்க் குறைஞ்சது? நான் அப்ப சொன்னேன்ல. அதாவது நான் அந்த டேபிள் கிளீனிங்ல வந்து ஸ்ப்ரே எடுக்காம ஜக் எடுத்தேன். ஆனா எல்லாருமே நான் வெளிய வந்தோனே ஜக் எடுத்து தப்புன்னு தான் சொன்னாங்க. அந்த மாரி இங்க என் சர்க்கிள்ல 2 பேர் 40க்கு மேல இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ஸ்ப்ரே எடுத்தவங்க தான். ஸோ மேபி எனக்கு அங்க 1 மார்க்ல 2 மார்க் குறைஞ்சிருக்கலாம். மார்க் போடும்போது டக்குன்னு போன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் எனக்கு 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சிருக்கலாம். அதான் சமையல்ல லைட்டா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அங்கேயும் குறைஞ்சிருக்கலாம். ஆனா எப்படி சொன்னது? ஆனா இன்னும் நிறைய இப்ப 40 மேல இருக்காங்க. அவங்கலாம் செடி ஒழுங்கா வெட்டல, தண்ணி பாய்ச்சும்போது நெறைய கேள்வி கேட்டாங்க. என்னமோ எல்லாமே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. பட் நான் எப்படின்னா, ஒரு அன்லக்கி பெர்சன். எப்பயுமே வந்து எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு லக்கா கிடைக்காதுல்ல, அந்த மாரி ஒரு ஆள். ஸோ என்ன மறந்துடுங்க. உங்க எல்லாருக்குமே வந்து மார்க் எனக்கு தெரிஞ்சு 40 மேல வந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா, எல்லாம் வந்து பொறுமையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் பண்ணியிருப்பீங்க. ஸோ 40 மேல இருந்தாலே நீங்க ஓரளவு சேஃப்ன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? உங்க மார்க் 40 நீங்க ஓரளவு சேஃப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 40க்கு மேல இருக்குல்ல, 40 டூ 45னா இன்னும் கொஞ்சம் ஓகே, சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். 45 டூ 50னா உங்களுக்கு நல்ல மார்க்குங்க. நீங்க தாராளமா இன்டர்வியூக்கு பக்காவா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? டோன்ட் வரி இன்டர்வியூக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது மார்க் வைஸ் ஓகே. அப்புறம் எல்லாரும் எக்ஸாம் மார்க்கையும் சேர்த்து போடுவாங்களா, சேர்த்து போடுவாங்களான்னு சொல்லி என்னையே குழப்பி விட்டு எக்ஸாம் மார்க்கும் சேர்த்து தான் போடுவாங்க. மத்த யூடியூப் சேனல் எல்லாமே சொன்னாங்க. எக்ஸாம் மார்க் பிளஸ் பிராக்டிகல் மார்க் சேர்த்து தான் செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி செலக்ஷன் பண்ற மாரி இருந்தா, இப்போ என்ன இருக்குன்னா ரிசல்ட் விடும்போதே வந்து நம்ம மார்க்கு ஓவரால் மார்க்ன்னு சொல்லிட்டு பிளஸ் எக்ஸாம் மார்க் சேர்த்திருப்பாங்க. இப்போ எக்ஸாம் மார்க் சேர்க்கல. இதுதான் நம்ம மார்க்கு. நோட்டிஃபிகேஷன்ல இதுதான் போட்டிருக்கு. பிராக்டிகல் போனீங்கன்னா, உங்க எக்ஸாம் மார்க்க நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். பிராக்டிகல் மார்க் வச்சு தான் இன்டர்வியூ கூப்பிடுவோம். 1:2க்கு இன்டர்வியூ கூப்பிட போறாங்க. இந்த பிராக்டிகல் மார்க் வச்சு தான் கூப்பிட போறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் மார்க் கன்சிடர் பண்ணணும்னா நீங்க அவசியம் இல்ல. நான்லாம் எக்ஸாம்ல 93 போட்டிருந்தேன், 92 போட்டேன். என்ன ஆச்சு? எல்லாமே அதெல்லாம் தேவையில்ல. இப்போதைக்கு பிராக்டிகல் மார்க் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த இந்த மார்க் போதுமா? நீங்க எப்படி கன்ஃபார்மா சொல்றீங்க? இந்த மார்க் எங்கள கூப்பிடுவாங்களான்னு சொல்லி டவுட் இருந்ததுன்னா, இப்போ கூப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க? 1:2 தான். அந்த போஸ்டிங் இருக்குல்ல, ஒரு 20 போஸ்ட் இருக்குன்னா, அந்த போஸ்ட்ல எல்லாருமே 40 மேல இருக்காங்கன்னா, 40ல வயசெல்லாம் பார்ப்பாங்க. அதான் அங்க யாரு ஹையஸ்ட்டா எடுத்திருக்காங்களோ, அதுல 20 போஸ்ட் இருக்குன்னா, மொத்தமா 40 பேர் கூப்பிடுவாங்க. யார் டாப்ல மார்க் 40 பேர் இருக்காங்களோ, அவங்கள கூப்பிடுவாங்க. அப்படிதான். ஒருவேளை அங்க வந்து எல்லாரும் கம்மி மார்க் எடுத்திருக்காங்க. இப்ப நான் 38 தான் போட்டிருக்கேன். நான் கிடைக்காதுன்னு எனக்கு முடிவே பண்ணிட்டேன். சப்போஸ் எனக்கு வாய்ப்பு வந்ததுன்னா, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் வந்து கடலூர் வாட்ச்மேன் போட்டுருந்தேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப நான் கடலூர் சொல்றேன்ல, எவ்வளோ பேர் கமெண்ட் போடுவாங்க பாருங்க. வந்து கடலூர்லாம் 50 மேல போட்டிருக்காங்களாம். ஒண்ணுமே தெரியல எனக்கு. அதான் போட்டிருக்கேன்னா, அங்க ஒரு 40, 20 போஸ்ட் இருக்குன்னா 40 பேர் கூப்பிடுவாங்க. ஒருவேளை எல்லாருமே அங்க வந்து 38 கீழ இருந்தாங்க. இல்ல 40லேருந்து 38லாம் இருந்தாங்க. அந்த 40 பேர்ல என் பேர் உள்ள வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் போவேன். ஒருவேளை இதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லங்க. ஏன்னா, இப்ப பாருங்க நான் ஒரு 5 பேர் ரிசல்ட் பார்த்தேன். 4 பேருமே 40 மேல நான் ஒரு ஆள் தான் 38. ஸோ அதனால தான் சொல்ல வரேன். பார்ப்போம். இங்க எப்படி இருக்கு? வெளியில எப்படின்னா மாறலாம். நீங்க 40 மேல இருந்தா சேஃபு. 45னா கன்ஃபார்ம் ஓகே. 50னா நீங்க இன்டர்வியூ தயாராகலாங்க. என்னோட மார்க் இதுதான். நிறைய பேர் என் மார்க் என்ன மார்க்லாம் கேட்டாங்க. ஸோ அடுத்து நான் குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஒருவேளை நீங்களும் மார்க் கம்மியா இருந்தீங்கன்னா, எதுலயும் ஸ்டாப் ஆகாதீங்க. அடுத்த வருஷம் குரூப் 4 இருக்கு. டிப்ளமோ படிச்சா டிப்ளமோ எக்ஸாம் நிறையா இருக்கு. டிகிரி படிச்சா குரூப் 2 இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒண்ண நோக்கி ஓடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அரசு வேலைக்கு போவோம். கண்டிப்பா போவோம். விட்டுறாதீங்க ஓகேங்களா? இல்ல அடுத்த வருஷமும் வந்து மெட்ராஸ் எக்ஸாம் வரும். இதே மாரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டும் வரும். ஜூனியர் பிஎல்ஏக்கும் வரும். மசால்ஸ் வரும். ஒய் வரும். எல்லாமே வருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. காமா இருங்க. ரிசல்ட் வரட்டும். நல்லா பண்ணுங்க. நன்றி.